ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால விஜய் ஒன்று வந்து காவேரிக்காக பார்த்து வந்து பண்ணிகிட்ருக்காரு. வாசலில் வேப்பிலையை தோரணங்களாக வந்து கட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தன்னுடைய கணவன் வந்து இப்படி விழுந்து நம்மளை கவனிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு காவேரிக்கு. ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு வந்து அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து அதுக்கப்புறமா கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரி வந்து ரொம்பவே எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கண் கலங்கி போகிறாங்க. விஜயை பார்த்து என்னாச்சு காவேரி, பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்போ என்னை எதுக்காக காவேரி கண் கலங்கி போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, இல்லைங்க நீங்கள் என்னை ரொம்பவே விழுந்து கவனிச்சிக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி சமயத்தில் கூட உன் கூட நான் இல்லைன்னா அப்புறம் எப்படி தான், உன்னையும் பாப்பாவையும் நான் நல்லபடியாக கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஸோ அன்பால் ரொம்பவே வற்புறுத்தி சாப்பிட வைக்க போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாலும், இல்லை பாப்பாக்காக நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இந்த மாதிரியான சமயத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடும்போது சீக்கிரமாகவே குணமடையும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நீ சாப்பிடணும், நான் கொடுக்கறதெல்லாம் நீ சாப்பிட்டு தான் ஆகணும், எதுக்காக நம்ம பாப்பாவுக்காக இதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பாப்பாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரியாலும் வந்து மறுக்க முடியல. விஜய் கொடுக்கறதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் தங்களுடைய அன்பை வந்து மாறி வந்து பொழிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. ஐயோ கதவை தட்டுறாங்க, யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே பதறி போக, இரு ஏன் இவ்வளோ பதட்டம் அடைகிற, வேற யாரு காவேரி, உங்கள் அம்மாவாக தான் இருக்கும், இரு நான் ஒளிஞ்சிக்கிறேன், நீ அதுக்கப்புறமா கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போய் கதவை திறக்கிறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுமா நான் சும்மா தான் இருக்கேன். ஆமாம் ஏது இவ்வளோ பழங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் கேட்க, அது வந்துமா எல்லாத்தையும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியா, இவ்வளோ பழத்தையும் ஆடி, சரி இந்த ஃபேன் யார் கொண்டு வந்து வச்சது, இல்லைம்மா இதையும் தாம்மா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. எல்லாம் சொல்லும்போது சாரதாமா ஒரு மாதிரியாக காவேரியை பார்க்குறத பார்த்ததும், என்னம்மா இப்படி பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரி வெக்கையாக இருக்குது, சரியாக காற்று கூட வரல, அதனால தான்மா. ஆமாண்டி இந்த வீட்டில் ஒரு மாதிரி வெக்கையாக தான் இருக்குது, சரி இந்த மாதிரி சமயத்தில் ஃபேன் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆமாம் கிச்சனில் வந்து யாரோ சமைச்சா மாதிரி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்து ஒன்றுமே புரியல காவேரிக்கு. அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, யாரடி வந்து சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே வந்து யாருமா சமைக்க போகிறாங்க, நான் தான் போய் சமைச்சேன். என்னடி சமைச்சேன், நான் தான் உனக்கு எல்லாத்தையுமே செஞ்சு உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், அப்புறம் எதுக்காகடி நீ போய் சமைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இல்லைம்மா எனக்காக நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும், அதனால் எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னத்தையும் சொல்கிற, என்னால் எதுவும் நம்ப முடியல, உனக்காக சாப்பிட்றதுக்கு இது கொண்டு வந்திருக்கேன், அப்புறமா பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்பாடா ஒரு வேளை எப்படி கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சந்தோஷத்தோட உள்ள வராங்க. விஜய் காவேரியை பார்த்து சிரிக்க, நான் இங்கே அவஸ்தைப்பட்டிருக்கேன், உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, என்ன காவேரி நீனு உங்கள் அம்மாவை சமாளிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைல்ல உனக்கு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிண்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சாரதாமா கொண்டு வந்த சாப்பாட்டை என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் டி, இப்போ நீ தான் நல்லா சாப்பிடணும், நல்லபடியாக சாப்பிட்டு உன்னுடைய உடம்பு வந்து சீக்கிரமாக குணமடையணும், நீங்கள் என்னை கூட இருந்து பார்த்துக்கிறீங்கல்ல, ஸோ அதனால் நான் சீக்கிரமாகவே குணமாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக சொல்கிறாங்க காவேரியும். தான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கதவை தட்டுற சவுண்டை கேட்குது. அலறி அடிச்சுக்கிட்டு போய் கதவை திறக்க போகிறாங்க. ஸோ இந்த கதவை தட்டுறது யாராக இருக்கும், கங்கா வந்திருக்காங்களா இல்லை அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.